குகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகமணர் காதலையே நின்னொடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை. அண்ணே ஏதோ பாட்டு படிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கண்ணே. கோவாலு கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். பகவான் ஸ்ரீராமர் கூட பிறந்தது லட்சுமணன், பரதன், சத்ருகனன், இந்த 4 பேர் இருக்கும்போது குகனை 5வது சகோதரனாக பகவான் ராமர் ஏற்றுக்கிறார். 6வதாக சுக்ரீவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கிறார். 7வதாக விபீஷ்ணரை ஏற்றுக்கிறார். இது நம்ம பார்த்தோம். அன்பின் பொருட்டாக வந்தது. ரொம்ப அருமையான பாடல். அண்ணன் இந்த பாட்டு இப்போ சொல்ல என்னென்ன காரணம், இந்த கோவாலுவின் உரையாடலை இதை நம்ம ஆரம்பித்து கோவாலுவின் தனித்துவ உரையாடல், ஸ்பெஷல் டிஸ்கஷன், கரெக்டாக? இது 100வது எபிசோடு. இது எதிர்பார்க்கல. நான் எல்லாத்துக்கும் உதவினது நீ தான். அதனால் எல்லையில்லாத நன்றி சொல்கிறேன் உனக்கு. மிகப்பெரிய உதவி. தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் வந்து 100 எபிசோடுக்கு உதவின கோவாலுவே என் அன்பு தம்பியாக இந்த நிமிஷமே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ணே கேட்கவே நல்லா இருக்குண்ணே. வாயால் சொல்லாமல் உயிரில் எழுதி வைங்கண்ணே. ஏன் அப்படி யோசிக்கிற? இந்த நிமிஷத்துலேருந்து இந்த அகண்ட ஆகாய மொத்தமும் பூமி மொத்தமும் முழு கடலையும் உன் பேருக்கு நான் மாற்றித்தரேன். சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க என்ஜாய் பண்ணு அண்ணே. கடையேழு வள்ளல்கள் பார்த்துருக்கேண்ணே. அவங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணுவீங்க போல் இருக்குண்ணே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. இவ்வளோ தர வேணாண்ணே நீங்கள். சரி, சந்தோஷம். நம்ம இதை ஒரு விழாவாக கொண்டாடணும். உனக்கு 1 பைசா சாக்லேட் கொடுத்து உன்னை கௌரவப்படுத்துகிறேன் அண்ணே. வேணாம் அண்ணே, தயவு செஞ்சு அதை நீங்களே வச்சுக்கோங்க. உங்கள் அன்பை வரைக்கும் கொடுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், தெரியாமல் கேட்டுட்டேன். உங்கள் அன்பு இருந்தால் போதும், அதுவே வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சி ஆகும். சந்தோஷம். நல்லா இரு 100 வருஷம் சௌக்கியமாக இரு அண்ணா. வரேண்ணே. பாய்.